கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொருளாதார செழிப்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? இந்த பொருளாதார செழிப்பிலே நீங்கள் அதிகமாக முன்னேறி அதிகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. என்னுடைய விருப்பமும் அப்படி தான். நீங்கள் எல்லாருமே பொருளாதாரத்தில் நீங்கள் செழித்திருக்கணும். எல்லா கட்டத்திலும் நீங்கள் எல்லா விதத்திலுமே முன்வந்து அதை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆகையால் இந்த தலைப்பில் நாம் பார்த்தோம், கர்த்தர் நல்லவர் என்கிறது. அதில் இந்த நிறைய பகுதிகளாக இது 4வது பகுதியை நான் உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன். அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பெருக முடியும் என்கிற அந்த 4வது பகுதியை நான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், கர்த்தர் மனுஷனுக்கு வைத்த திட்டத்தில் அதில் ஒன்று இது பெருக்கம். அதில் அவன் பெருக வேண்டும் என்று தான் அவர் வினாதி அன்பு வச்சிருக்கார். பாருங்கள், நீங்கள் பல்கி பெருக வேண்டும் என்று தான் நான் எப்பவுமே தேவன் ஆசீர்வதித்திருக்கார். பெருகணும், நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, பெருகிட்டே போகணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுவார். உபாகம் 1:11 சொல்கிறார்ல, நீங்கள் இப்போ இருக்கிறத விட நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு தேவன் விரும்புகிறார். பாருங்கள், தேவனுடைய விருப்பத்தை பாருங்கள். அவருடைய விருப்பம் பாருங்கள், எந்த அளவுக்கு நான் வளர முடியும், நான் எந்த அளவுக்கு பெருக முடியும். இதில் பாருங்கள், கிருபை, அன்பு, அறிவு, ஆற்றல், இதெல்லாம் நான் எந்த அளவுக்கு பெருக முடியும் என்று தேவன் நமக்குள்ளே அந்த பெருக்கத்தை வைத்திருக்கிறார். இதிலிருந்து நீங்கள் பெருகலாம், எல்லா விதத்தின காரியத்திலும் பெருகலாம். அதே மாதிரி தான் பொருளாதாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வளர முடியும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அந்த ஒரு அன்பான அந்த தாட் உள்ளே வரணும். நான் எந்த அளவுக்கு நான் பொருளாதாரத்தில் பெருக முடியும் அப்படிங்கிறது தேவனோடு அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாகும். அதனால தான் நான் சொன்னோம்ல, மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுவேன் பாருங்க. உபாகம் 1:11 என்ன சொல்கிறது? நீங்கள் இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாக்களுக்கு சொன்னது போல ஏற்கனவே லட்சம் பேர் மக்கள் இருக்காங்க. ஆனால் தேவனுடைய விருப்பம் இப்படி இருக்கல, இன்னும் நீ இருக்கணும். வெறும் மக்கள் எண்ணிக்கை இல்லை, ஒரு மக்கள் எண்ணிக்கை இருக்கும்போது அதில் என்ன நடக்குன்னா ஒரு பலனே கிடைக்கிறது. மக்களுக்கு ஆள் பலம் இருக்கும்போது அது ஒரு பெரிய பலன். பாருங்கள், இந்த வார்த்தை பாருங்கள், இந்த தேவன் இந்த 1000 மடங்கு பெறுகிறதுங்கிற இந்த வார்த்தை எனக்கு ஒரு இனிமையாகவும் இருக்கிறது. கர்த்தர் எப்படி விரும்புகிறார் பாருங்கள் என்பதை இங்கே காண்பிக்கிறார். அந்த உபாகம் ஒன்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருந்தால் நீ இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு பெருகுன்னு சொல்லுவார். வெறும் சும்மா அது ஒரு எண்ணிக்கை தான் நினைக்கிறேன். எனக்கு பொறுத்தவரை அவர் கோடான கோடி மடங்கு நீங்கள் பெருக வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பம் சித்தம். அவருடைய விருப்பம் சித்தம் இருக்குங்க. ஆனால் அது நடக்க மாட்டேங்கே. சில விஷயங்களுக்கு சிலவங்க யோசிக்கிறாங்க, ஏன் அது என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கலையே அப்படின்னு. அதுக்கு தான் இன்றைக்கி இந்த தொடர் போதனையில் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அதை எப்படி அதை மேற்கொள்வது, எனக்கு வாழ்க்கையில் அது நடக்க மாட்டேங்க, நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுது, அதை நான் உங்களுக்கு முடிவு எண்டிங்கில் அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், கர்த்தர் நம்மை குறித்து எந்த எண்ணம் வைத்திருக்கிறார், அவர் நமக்குள்ள என்ன எண்ணம் வைத்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் நம்மை குறித்து நல்ல எண்ணங்கள் பாருங்கள், பைபிள் நம்ம குறித்து அவர்கள் என்ன பண்ணுறது, நல்ல எண்ணங்களே அவர் வைத்திருக்கிறார். நம்ம மேல் அனாதி அன்பு அவர் மேல் நம்ம மேல் இருக்கிறது இல்லையா? நன்மைக்கு எதுவான அந்த எண்ணமும் அவர் நமக்கு வைத்திருக்கிறார். நன்மையாக நீ இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பம் சித்தமாக இருக்குது. கர்த்தர் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், அவர் எப்படி விரும்புகிறார்? நீ 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று. நான் அளவற்ற விதத்திலே நான் பெருக கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பாருங்கள் அந்த ஆசை பாருங்கள், நான் அளவற்ற விதத்தில் பெருக வேண்டியது அவருடைய ஆசையாக இருக்குது பாருங்கள் என்பது தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. பொருளாதாரத்திலும் நீங்கள் பெருக வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தை பாருங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய திராணிகள் உண்டாகிறது. அதாவது கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும்னா நீங்கள் 1000 மடங்கு பெருகும்போது அந்த திராணி உண்டாகுது. அதாவது திராணினா உங்களுக்கு ஒரு பலன், நான் செய்ய முடியும், கர்த்தருடையக்காக ஊழியத்துக்காக செய்ய முடியும், சபை கட்ட முடியும், மற்ற சபைகளுக்கு உள்ள ஸ்தாபனங்கள் மற்ற இதெல்லாம் தாங்குவதற்கான எனக்கு ஒரு பலனை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன நடக்குன்னா அவனுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. பாருங்கள், பொருளாதாரத்தில் நீங்கள் பெருக வேண்டும். இப்படி தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே பெருக வேண்டும் என்று. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தை உங்களுக்கு செய்ய திராணி அது உங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்படி தான் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணம் என்கிறது எவ்வளவு என்கிற பணம் பெருகுதோ அவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய நோக்கங்களும் வாழ்க்கையில் நாம் நிறைவேற்ற முடியும். பாருங்கள், பணம் என்கிறது என்ன? பணம்ங்கிறது நீங்கள் எவ்வளோக்குள்ளே பெருகிற பணம் எவ்வளோக்கு பெருகிறோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கர்த்தருடைய விருப்பம் சித்தம் நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு திராணி வந்து விடுகிறது.
என்னுடைய வாழ்நாள் எல்லாமே புரோஜனமாக நாளாக நான் பாருங்க கழிக்க முடியும். எப்படி? நான் பொருளாதாரத்திலே அதிகமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தின் நோக்கத்தையும் நிறைவேற முடிகிறது. கர்த்தருடைய விருப்பமும் சித்தமும் நம்முடைய பெருக்கத்தின் மூலமாக நிறைவேற்ற முடிகிறது இல்லையா? சில பேர் சொல்வார்கள், பணம் இருந்தால் நான் நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் ஏன்டா பணம் தான் இல்லை அப்படிம்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்குது. ஏன் அந்த மாதிரி ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். கர்த்தர் எனக்கு தரிசனமாய் இந்த மாதிரி காரியங்கள் தரிசனமாய் கொடுத்திருக்கிறாரோ, அதாவது கர்த்தர் எனக்கு எதை தரிசனமாக கொடுத்திருக்கிறாரோ, நான் என்ன விதமான விதத்தில் வாழ வேண்டும் நான் என்று கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற எனக்கு பலன் கொடுக்கிறது. இதில் எப்படி சில பேர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் அவங்க சொல்லுவேன். ஏனென்றால் பணம் என்ன பணத்தை நான் இந்த மாதிரி அது மேலே நான் ஆசை வைக்க மாட்டேன் இப்படி சொல்லாங்க. நான் என்ன நினைக்கிறேன், அதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நான் நினைக்கிறேன் நான் என்ன விதமான விதத்தில் வாழ வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் என் குடும்பத்தை எப்படி கவனிக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், வீடு சபை மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இப்படிலாம் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றுறீங்களா? சில பேர் எனக்கு இது வேண்டாம் அப்படி வேண்டாம்னு சொல்லுங்க. அதனால் இப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் நான் இப்படி இருக்க வேண்டும். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் சொல்கிறார், நீ அதிகமாகு. நீ எப்படி? கர்த்தருடைய விருப்பத்தை சித்தத்தை நீ பொருளாதாரத்தில் என்ன பண்ண, நீ அதிகமாக வேண்டும். அப்படிதான் அவர் விரும்புகிறார் பாருங்க. பணம் பாருங்க, பணத்தை சில பேர் பணம் இருந்தால் நான் சொல்லலாம்ல, செய்து விடுன்னு சொல்லுவேன். ஆனால் பணம் ஏனென்றால் என்ன? பணம் என்னை செய்யக்கூடியவனாக மாற்றுகிறது இல்லையா? பணம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செய்யக்கூடிய ஒருவனாக மாற்றுகிறது. எதில்? கர்த்தருடைய விருப்பமும் சித்தத்தில். இது ரொம்ப முக்கியம் இல்லை? இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும் பாருங்கள். செய்து விடுவேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்ககிட்ட பணம் இல்லை. ஆனால் அது பணம் இருந்தால் என்ன நடக்கு? கர்த்தருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அது செய்யக்கூடியதாக இருக்குது. இப்படி நீங்கள் இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் நினைக்கிங்களா? இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் நினைக்கலாம், நான் இப்படி இருந்தோம்னா அந்த தேவனுக்காக நான் இப்படி செய்ய முடியும். அநேக பேருக்கு ஏற்றுக்கொள்வதே மிகவும் கடினமாக இருக்குது. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு இப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அவன் சம்பளத்தை என்னையே கூட்டலை, கத்தருக்காண்டி நான் கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆனால் அப்படி சொல்கிற ஆட்கள் தான் எனக்கு சம்பளம் கூட்டலை, அது கூட்டலை, இப்படி சுட்டலை, இப்படி தரலன்னு சொல்லுவாங்க. அதிகமாக அவசியம். நீங்கள் இந்த லெவலில் இருக்க நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த லெவலில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் தானே அவருடைய ஆசையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த லெவலிருந்து நீங்கள் பெருகுவது தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. பொருளாதாரத்தில் உயரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பொருளாதாரத்தில் நீங்கள் உயரவில்லை என்றால் வாழ்க்கை நன்றாக இருக்காது. எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் பொருளாதாரத்தில் இன்னொரு பின்தங்கி இருக்கீங்கன்னு வச்சாங்களா, உங்களுக்கு யார்கிட்டையாவது நீங்கள் கை ஏந்துவீங்க, யாராவது தருவாங்களா, இல்லை அங்கே தருவாங்களா, கடன் வாங்க, இங்கேருந்து அடைச்சி அங்கே அடைப்பீங்க, அங்கேருந்து அடைச்சி இங்கே அடைப்பீங்க. இப்படியே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகையால் பாருங்கள், அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பொருளாதாரத்தை அதிகமாகுவது ரொம்ப ரொம்ப அவசியம். பெரிய ஆவிக்குரிய நாடகம் போல் நம்மளாம் செல்லுவாங்க, ஐயோ எனக்கு கத்தருக்கெல்லாம் நான் ஒன்றும் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டேன், நான் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வந்துடுவோம் நாங்கள், அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படிலாம் பெருசாக நாடகம் போடுவாங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் டேரெக்டாக பரலோகம் போனால் போதும், எங்களுக்கு ஒன்றும் பொருளாதாரத்தில் ஒன்றும் தேவையில்லை, இப்படிலாம் சில நேரம் சொல்லுவாங்க பாருங்கள். எனக்கு எல்லாம் வேண்டியதில்லை என்று இப்படிலாம் பேசக்கூடாது. கர்த்தர் அதிகமாகுது என்று சொன்னால், கர்த்தர் நீங்கள் அதிகமாகும் என்று சொன்னால் அதில் விஷயம் இருக்குது. நீங்கள் அதிகமாகுன்னு சொன்னாலே அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். கர்த்தர் அதிகமாகுதல் விரும்புகிறார். இந்த கர்த்தரை நீங்கள் எண்ணி பார்க்கவில்லை. அதாவது நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரவில்லை. அதுதான் பிரச்சனை. ஜனங்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படி? சில பேர் பாருங்கள், இருந்த நிலைமையிலே இருப்பாங்க, அவங்க மாறுதல் இருக்காது. ஆனால் தேவன் பாருங்கள், அவர் என்ன செய்தார், இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் மாற்ற வேணும். இப்படிப்பட்ட தவறான ஒரு பின்னோக்கமான எண்ணத்தை நீங்கள் மனசில் வைக்காமல் இதெல்லாம் நீங்கள் முன்னேறக்கூடிய வார்த்தைகளாக கொண்டு வரும். நிறைய பேர் கர்த்தர் விசுவாசிக்கிறாங்க, ஆனால் இப்படிப்பட்ட சத்தியத்தை அவர்கள் கேட்கறதில்லை. பெரிய மாற்றங்கள் பொருளாதாரத்தில் ஏற்படுத்த கிடையாது. அதனால தான் நான் இதை குறித்து இதை நான் அதிகமாக பேசுகிறேன். பாருங்கள், ஒரு சில பேர் பாருங்கள் 10 வருஷம் 15 வருஷம் அதே சம்பளத்தில் இருப்பாங்க. அப்போ காரணம் என்ன?
தேவன் யார்? நம்மை உண்டு பண்ணவர் நம்ம கூட இருக்கிறார். பெருக்கத்தின் தேவன் இருக்கிறாரு. ஆகையால் எனக்கு என்ன, நான் பெருகுவேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் எடுத்து பேசுகிறது கிடையாது. இப்படிலாம் வார்த்தைகளை சத்தியத்தை கேட்குறது கிடையாது. அதே சம்பளத்தில் 10 வருஷம் 20 வருஷம் அப்படியே இருப்பாங்க. காரணம் என்ன? பெருகிறதுக்கு அவங்க தேவனுடைய வார்த்தை அவங்க கண்டுபிடிக்கிறதில்ல. பொருளாதாரத்தை பற்றி எப்படி தேவன் சொல்லுகிறாருன்னு கேட்குறது கிடையாது. தேடுதலே கிடையாது. தேடினா தானே கிடைக்கும். பைபிள் அப்படி தான், தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி. அதில் தேடுதலே கிடையாது. தேடுதல் வெட்டி இல்லை. தேடுதல்னாலும் கிடைக்கும். பாருங்கள், அந்த மாதிரி மக்கள் நிறையா இருக்காங்க. ஆகையால் அவருடைய வாழ்க்கை பாருங்கள் ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து இந்த பொருளாதாரத்துலேருந்து அவங்க மேலே வரணும்னா அந்த மாதிரி வார்த்தைகள் சத்தியத்தைகள் நீங்கள் கேட்கணும். பெரிய பெரிய மாற்றங்கள் பொருளாதார அவங்களுக்கு ஏற்படாது பாருங்கள். இது நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது பாருங்கள். ஆகையால் நான் இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அதிகமாகினால் எந்த அளவு இருப்பீர்கள்? 2 மடங்கு அதிகமாக எந்த அளவு இருப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி இருக்கிறத விட ஒரு 2 மடங்காட்டு கர்த்தர் சொல்லி 1000 மடங்கு பெறுங்க. நீங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் மடங்கு நீங்கள் பெருகிட்டா எந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க யோசிச்சு பாருங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிற நீ 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பமும் இருக்குது. அதுக்கு வழி என்ன? விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். அதைத்தான் நான் தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறேன். பொருளாதாரத்தில் பாருங்கள் எல்லாமே பின்தங்கியான காரணம் என்னென்னா நெகட்டிவ் ஆன வார்த்தைகள். இல்லை எங்களுக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்ல, எடுக்க ஒன்று வேண்டாம், அப்படி வேண்டாம், இப்படி வேண்டாம், கர்த்தருக்காக அப்படியே கொடுத்துட்டு ஓடி வந்துடுவேன் பாஸ், எனக்கெல்லாம் வேண்டாம், காணிக்கப்பட்டமாக முடிஞ்சு. இப்படிப்பட்ட கோஷ்டிகளுக்கு என்ன நடக்குன்னா முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் தேவன் அதுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். பொருளாதாரத்தை முன்னேறி மற்ற தேவனுடைய விருப்பத்தை சித்து செய்து வேண்டும் என்றால் அது விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இதில் பல காரியம் இதில் தான் நான் நிறைய சொல்லி கொண்டு வருகிறேன் பாருங்கள். விவசாயி பாருங்கள், என்னத்தை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான். எல்லாமே ஒரு விதைத்தான் பாருங்கள். எல்லாமே ஒரு விதைத்தான். அன்பு, இரக்கம், அதே போல தான் பணமும் ஒரு விதையாக இருக்கிறது இல்லையா? பணமும் ஒரு விதையாக இந்த விதையாக இருக்கிறது. இந்த காரியத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் பாருங்கள். வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. பவுல் சொல்லுகிறார், சிறுக விதைக்கவன் சிறுக இருக்கான், பெருக விதைக்க. அது எது? பணத்தையும் விதையாக தான் எண்ணுவேன். நீங்கள் விதைக்கிறது பணமாக. அது நிறைய சொல்லி கொடுக்குறது கிடையாது. சும்மா ஏதோ வசனத்தில் லாஸ்ட்டில் காணிக்க போடும்போது இதை சொல்லுவாங்க, சிறுக விதைக்கிறேன் சிறுக பெருக. அது ஏன் இது புரியதே கிடையாது. சிறுக விதைச்சா சிறுக பெருகுவதுக்கு அந்த விதைப்பு அறுப்புங்கிறது, இந்த விதைப்பு அறுக்குறங்கிறது சில புரிய செய்யாது. அறுப்பு விதைப்பு இது என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தேவன் அதை கற்றுக் கொடுக்குறாருங்க. விதை, அதாவது பணமும் ஒரு விதை போல. எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் போடுதானோ அவனுக்கு தன்னுடைய பெருக்கத்தை அவன் பார்க்குற ஆசைப்படுறான். இன்றைக்கி நான் இந்த போடுறேன், ஒரு தக்காளி விதை போட்டேன்னா இவ்வளோ விதை போட்டேன்னா எனக்கு இவ்வளோ தக்காளி வரணும் எதிர்பார்க்குறான். அதே போல தான் தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் வேத வசனத்தில், நீ விதை சிறுக விதைக்கும் சிறுக பெருகு. அப்போ காணிக்கும் நேரம்னு வரும்போது அது என்ன நடக்கு? விதைக்கிற நேரம். அதை யாருமே கிடையாது, சும்மா ஏதோ வரதுன்றலாம் எடுத்து கொடுத்துட்டு போகிறது. ஆகையில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. தேவனுடைய சத்தியத்தை அறிந்து நம் நாவிலிருந்து அது எப்படி புறப்படுகிறது இந்த பணத்தை குறித்து, அப்படிதான் நீங்கள் பெருக முடியும். அதைத்தான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன் பாருங்கள். அதனால தான் பணத்தை குறித்து தான் நான் பேசுகிறேன். மேம், விதை பற்றி அறிந்தாலே உங்களுக்கு பாருங்கள், அந்த பணத்தை விதையை பற்றி நீங்கள் அறிந்தாலே உங்களுக்கு உற்சாகம் வந்துவிடும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சிட்டே வாருங்க. இந்த தலைப்பில் ரொம்ப உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் செய்கிற ஊழியத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விதைப்பீங்க. உங்களுக்கு ஒரு 100% சொல்லுங்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலே அது பதிவாக போகுது பாருங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நாளை உங்கள் எதிர்காலத்தில் இந்த விதை பாருங்கள் நிர்ணயிக்கிறது. நீங்கள் இந்த விதையை நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலம். இன்னும் வெறும் வெத்து பேப்பரில் அதில் நீங்கள் எப்படி எழுதிங்களோ பாருங்கள். எக்ஸாமில் பாருங்கள், வெறும் வெத்து பேப்பர் தான் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னா நீங்கள் அதை விதைக்கணும். நீங்கள் என்னத்தை படிச்சிங்களோ அதை விதைச்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விதையை எழுதணும் அந்த இடத்துல. அப்போ தான் அதுக்கு தந்தால மார்க் வரப்போகுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையான இந்த வெறும் இது இருக்கிற அந்த பேப்பர் போல் நீங்கள் உங்களுடைய பணத்தை விதையாக விதைக்கும் பொழுது அது என்ன பண்ணுகிறது பாருங்கள், அது உங்களுக்கு பெரிய அளவில் அது கொடுக்குற பாருங்கள். கொஞ்சத்தில் தான் இருக்குது, ஆனால் வளமான ஒரு எதிர்காலம் உங்களை உருவாக போகிறது என்று திட்டவட்டமாக போதிக்கிறது. கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணத்தை எப்படி கொண்டு வரும்னு நான் தெளிவாக உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி செய்யணும்னு. அப்பொழுது தான் நீங்கள் பொருளாதாரத்தில் பெருக முடியும். விதைப்பு அறுப்பு பிரமாணத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். நீங்கள் பணத்தை எடுத்து விதைக்கும் போது பாருங்கள், எப்படி நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, காணிக்கைன்னு ஒரு நேரம் தசபாகம் இதெல்லாம் குறிப்பிட்ட காரியத்துக்கு நீங்கள் கொடுக்குறேன். நான்
நன்று தான், அதை நான் பார்க்குறேன், கொடுக்குறீங்க, நன்றாக தான் இருக்குது, அதை நான் கவனிக்கும் செய்ய தான் பார்க்குறேன், ஓகே. பாருங்கள், விவசாயி பாருங்கள், நான் சொன்னோம்ல, அவனுக்கு எதை அவனுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு அவன் விதைக்கிறான். ஒரு தக்காளி வர வேண்டும் என்றால் அவன் தக்காளியை விதைக்கிறான். அந்த அளவுக்கு பாருங்கள், அவன் எப்படி எதிர்பார்த்து அவன் செய்கிறான் பாருங்கள். குறிப்பாக ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான் அவன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் நீங்கள் பாருங்கள், சில இடத்துல கோதுமை விளையும், சில இடத்துல அரிசி விளையும். அதனால் அந்த விவசாயிக்கு கரெக்டாக தெரியும், இத்தனை கூட்டை நெல்லை நான் விதைச்சிட்டேன்னா அறுவடை எனக்கு இவ்வளோ வரப்போகுது. ஏன்னா முதல்ல விதையிலிருந்து அவன் ஃபுல்லாக அவன் கவனிச்சிடும், இந்த விதையில் எவ்வளோ இருக்குது அறுவடை அப்படின்னு முதல்ல இந்த விதையை நோக்கி அவன் ஆரம்பிச்சிருந்தான். ஆகையால் நீங்களும் அப்படி தான், உங்கள் பணத்தில் நீங்கள் விதைக்கும் பொழுது இதிலிருந்து எனக்கு தேவன் எவ்வளோ பெருகி கொடுப்பார் என்று நீங்கள் எப்பொழுது கொடுக்கும் பொழுது தான் தேவன் ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடி அதை உங்களுக்குள்ளே காட்டுவார். அந்த அளவு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் பாருங்கள். அது ஒரு குறிப்பாக, அதாவது ஒரு காரியத்துக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்குறான். நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளவு விதைத்தால் எவ்வளவு வரும் என்று நினைத்து அதற்கு ஏற்றது போல் அவன் விதைக்கிறான் இல்லையா விவசாயி. இதே போல் நாம் கொடுக்கறதில் நான் பயன்படுத்த வேண்டும். இந்த கொடுக்குற விதத்தை எவ்வளோ வேணும்னு பாருங்கள். கொடுக்குற இந்த மாதிரி பாருங்கள், சில கெடுக்கிற கிறிஸ்துவ அனைவர் இருக்கிறாங்க, அவங்க சிந்திக்கதே கிடையாது. விதைப்பு அறுப்பு என்பதை அவர்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. நிறைய பேருக்கு விதை போடுறாங்க, ஆனால் அது எப்படின்னு அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. விதைப்பு அறுப்புங்கிற ரீதியில் தான் கொடுக்கும்போது சிந்திக்க வேண்டும் பாருங்கள். அந்த எப்படி அதை கொடுக்கறது போது விதைப்பு அறுப்புங்கிற சிந்தையில் தான் நீங்கள் கொடுக்கணும். காணிக்கை செலுத்துகிற நேரம் உண்டு பாருங்கள். சிலர் இப்படி அணுகிறார்கள், காணிக்கை கொடுக்குற நேரத்தில் எப்படி அணுகிறார்கள் என்று நான் ஒரு 3 டைப்புக்காக விதமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் என்ன செய்கிறாங்க, முதல் காணிக்கை எடுக்க வரும்போது என்ன பண்ணுறாங்க, சரி ஏதோ ஒரு ஸ்தாபனம் நடக்கிறது, சரி கர்த்தருக்காக செய்கிறாங்க வாங்குறான்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்கணும், சரி ஃபேன் ஓடுது அது ஓடுது ஏசி ஓடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, சரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பையில் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து கொடுத்துறது. இல்லாட்டனா பக்கத்தில் கேட்டு சரி வந்துட்டு சில்லற இருக்கான்னு வாங்கி அந்த அளவுக்கு செய்கிற ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க. இப்படி கொடுக்குற ஆட்கள் ஒரு ரகம். ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது ரகம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அதை விடைய ஒரு நல்ல ஒரு காரியம் செய்கிறாங்க. எப்படின்னா அவங்க கர்த்தருக்காக ஒரு கனம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஏற்கனவே அவங்க முன்கூட்டியே எடுத்து வச்சு இவ்வளோ நான் விதைக்க போகிறேன், இவ்வளோ கொடுக்க போகிறேன்னு சொல்லி இந்த நேற்றுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடியே எடுத்து ஆயத்தமாக வச்சுருங்க. நீ இவ்வளோ கொடுக்கணும் காணிக்க, நீ இவ்வளோ கொடுக்கணும்னு செஞ்சு அந்த அளவுக்கு அவர்கள் கையில் அந்த அளவுக்கு எடுத்து கொண்டு வர்றார் கர்த்தருக்காக பாருங்கள். முன்பே யோசித்து வைத்து செய்கிறார். அவர்கள் கனம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு கேட்டகரி ஓகே, அந்த கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி. ஆனால் இதை விட அல்டிமேட் ஒரு கேட்டகரி இருக்குது, அதாவது உயர்ந்த கேட்டகரி. அது என்ன அப்படின்னு பார்க்கணும் பாருங்கள். அதில் கர்த்தர் பிரியமாக இருக்கார், நல்லது. இந்த ரெண்டாவது கேட்டகரிலையும் இந்த மாதிரி செய்கிறது நல்லது தான். இந்த கொடுக்கறது எடுத்து சரியாக கொடுக்கறது நல்லது ஆனால் அதில் பத்தாது. அதுக்கு தான் இன்னொரு வழியான ஹை ஸ்டேஜ் வழியாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தர் அந்த எப்படி நீங்கள் அணுகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர. மெதுவாக கேளுங்க. அப்படி உங்களுக்கு புரியலன்னா திரும்ப இருந்து மெதுவாக கேளுங்க. இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் பாருங்கள். கர்த்தர் என்னை பெருகும்படியாக விரும்புகிறார். முதல்ல நல்லா யோசிக்கணும். நீங்கள் விதைக்க போகும்போது பணத்தை எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். கர்த்தர் என்னை பெருகும்படியாக விரும்புகிறார். எனக்காக நோக்கங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில காரியம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நான் பெருக்கத்தை நான் விசுவாசிக்க போகிறேன். நான் கொடுக்கும்போது திரும்ப கொடுக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்கும்போது திரும்ப வரும்னு விசுவாசிக்கணும். எதிர்பார்ப்பை தேவன் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். நான் பணத்தை கொடுக்கிறேன், பணத்தை அறுப்பேன், பணம் அறுவடை எனக்கு உண்டாகும், பொருளாதார அறுவடை உண்டாகும். இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் பாருங்கள். பணத்தை நான் கொடுக்கிறேன், அபரிவிதமான ஆசீர்வாதம், பலவிதமான வழிகள் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். அது இன்னும் என்னை பலப்படுத்தும். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய பலவானாகும் என்று நான் விசுவாசித்து ஒரு எதிர்பார்ப்போது ஏதோ ஒன்றை நான் பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்குறோம் என்று அதை தான் இப்படி செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது அதுதான் சபம் காணிக்கையில் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரணும். தேவனே என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். நான் விதைக்கிறேன் இந்த இடத்துல, இந்த பணத்தை விதைக்கும் பொழுது எனக்கு தேவைகள் ஏகப்பட்டு அதுக்கு சந்திக்கிற நீர் என்று சொல்லும் பொழுது
உங்களுடைய பெருக்கத்தின் தேவன் அவர் உங்களுக்கு காமிப்பார். ஐயா நான் வா உனக்கு என்ன பெருக்கத்தை நான் எப்படி காமிக்கிறேன்னு சொல்லி அவர் காமித்து உங்களுடைய வழிகளை செம்மையாக்குவார் பாருங்கள். ஒரு நோக்கத்தாக கொடுக்கிறார்கள். எனக்கு இவ்வளவு இருக்கிறது, நாளைக்கு நான் இவ்வளவு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பல தேவைகள், அதெல்லாம் திரும்ப இந்த தேவைகள் காக்கும்படியாக நான் விரும்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். ஆகவே அதற்கா ஏற்றாது போல நான் கொடுக்க போகிறேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அதற்கேற்ற போல நான் கொடுக்க போகிறேன். விவசாயி பாருங்கள், எவ்வளோ வேணும் என்று நினைத்து அதற்கேற்றது போல அவன் விதைக்கிறான். அதே போல் நாமும் விதைக்க வேண்டும். நான் அதிகமாக பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்கு ஏற்றதை போல நான் அதிகரிக்க, நான் எவ்வளோ வேணுமோ அதுக்கு இருந்தாலும் நான் பணத்தை அதிகரிக்க வேண்டும். விதைக்கும் பொழுது நான் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றது போல கொடுக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்பு பாருங்கள், என்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்றது போல கொடுக்கிறது, என்னுடைய தரிசனத்துக்கு ஏற்றது போல கொடுக்கிறது. அப்படி கொடுக்கிறது இதுதான் பாருங்கள். இப்படி கொடுக்கும் பொழுது எனக்கு தரிசனம் இந்த மாதிரி கர்த்தருக்கு செய்யணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபை கட்டி கொடுக்கணும், ஏகப்பட்ட காரியங்கள் தேவனை நான் விதைக்கிறேன். இதன் மூலமாக எனக்கு இப்படி நம்ம செஞ்சு யோசிக்கிறோமா கொடுக்கும்போது? இல்லை, ஏதோ வருது, அந்த காணிக்க வைக்காமல் முன்ன வைக்காமல் ஒரு சிலுவை போட்டு விடுதாரு, அந்த ஓடி வந்துருக்கும். நம்முடைய வார்த்தை தேவன் முன்பாக நாம் முழங்காலிட்டு அங்கே இடத்துல காணிக்க கொடுக்கும்போது நம்ம எப்படி பேசுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர்கள் கொடுக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பாருங்கள் வருகிறார்கள். இப்படி எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். இப்படி தான் ஹைரபல், இப்படி எதிர்பார்த்து வரணும். இப்படி நான் கொடுக்கும்போது தான் ஹைரபல். சிலவங்க வெறும் செகண்ட் கேட்டகரி ஓகே தான், ஆனால் அதை விடையும் மேலானது எதிர்பார்ப்பு. இல்லை, எனக்கு தேவைகள் நிறைய இருக்காண்டவரை உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பாருங்க, ரொம்ப பெரிய பலனு கிடைக்கும். எவரும் ஆயத்தத்தோடு மட்டும் வரவில்லை, விசுவாசத்தோடு வருகிற கர்த்தர் மேல் உள்ள அன்பு வாஞ்சை மட்டும் கிடையாது, பெரிய எதிர்பார்ப்பு. நான் விதைக்கிறவனைப் போல நான் புறப்படுகிறேன், நான் வாரி இறைக்க போகிறேன். அதாவது அவன் வாரி இறைக்கப் போகிறான்னு சொல்கிறான் பாரு. ஏனென்றால் நான் ஏராளமாக பெற விரும்புகிறேன். இப்படி தான் நம்முடைய உள்ளம் இருக்கணும், ஏராளமாக. நான் கர்த்தருக்காக இதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அதிகமாக வேண்டும், நான் பல மடங்கு பெருக வேண்டும், இந்த மாதிரி எல்லையில் இருக்கக்கூடாது, நான் பெருக வேண்டும் என்ற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு போகிறான். நான் இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது, நான் பெருகணும்னு சொல்லி அவன் விசுவாசத்தோடு போகிறான். அதில் பாருங்கள் அதில் எப்படி பெருகுது பாருங்க. நன்றி, அன்பு, வாஞ்சை, அவனுக்கு எல்லாமே இருக்குது. அன்பு எல்லாமே இருக்குது, அதற்கு போல விசுவாசமும் இருக்கிறது. இந்த மாதிரி அவனுக்கு எல்லாமே இருக்குது, வாஞ்சை இருக்குது, அன்பு இருக்குது, நன்றியோடு போகிறான் கர்த்தருக்கு கரம் பண்ண. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு பாருங்கள், எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப முக்கியம். தேவன் விதைக்க நான் நிறைய காரியங்களை உமக்காக நான் காரியங்களை சித்தத்தை நிறைவேற்ற போகிறேன், நான் இன்னைக்கு இதை விதைக்க போகிறேன், அந்த விதையிலிருந்து நீர் எனக்கு பல மடங்கு தருகிறவர், இதுக்கு செய்ய எனக்கு பலனை கொடுன்னு சொல்லி அப்படி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் கொஞ்சம் போதும் எதிர்பார்க்காமலே கொடுக்க கத்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒன்றும் தேவையில்லம்பாங்க, பெருசாக பேசுவாங்க. ரொம்ப எனக்கு ஒன்றும் தேவையில்லாம் கொடுத்தா போதும், எதிர்பார்க்க தப்புன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அருமையானவர்களை கொஞ்சம் சிந்திச்சு கொடுங்கள் என்று சொல்லுகிற போதே எதிர்பார்ப்பு என்று வருகிறது பாருங்கள். கொடுங்கள்னு சொன்னாலே அந்த இடத்துல கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போ கொடுக்கப்படுங்கும் போது நம்ம எதிர்பார்க்கோம்ல, நமக்கு தரப்போகிறார் தாண்டவர், நம்ம கொடுக்குறோம், தரப்போகிறோம். அப்போ எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்பார்க்கக்கூடாது. சும்மா அப்படியே போகணும், அதெல்லாம் கொடுத்தோம். இப்படிலாம் சில பேர்கள் சொல்லி மக்களை தன்னுடைய பொருளாதாரத்தில் முன்னேற முடியாத அளவுக்கு நீங்கள் பணத்தை விதைக்கும் போது எதிர்பாருங்கள், கண்டிப்பாக எதிர்பாருங்கள், தப்பே கிடையாது. பெரிய ஆனால் அவங்க பேசுகிறதுலாம் பெரிய சத்தியம் போல தோணும், ஆவிக்குரிய நிலை போல தோணும். ஆனால் அதெல்லாம் கரெக்டு இல்லை. ஏன் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் பாருங்கள், வேத வசனம் கொடுக்கறதை பற்றி பேசினாலே உடனே பெற்றுக்கொள்ளுதல் வந்து விழுகிறது, அப்படி தானே அவங்க சொல்லுறது பாருங்கள். இல்லைன்னு அதெல்லாம் கரெக்டே கிடையாது, அப்படி பேசவே கூடாது. ஆனால் வேத வசனம் சொல்லுறது கொடுக்குறதுனாலே அது கூட வந்தது, அப்படித்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இணை புரியாது, அது விதைப்பு அறுப்பு. விதைச்சா அறுக்க தான் செய்யணும், அப்போ அது எதிர்பார்ப்பு தானே. இல்லை நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், சும்மா அந்த விவசாயம் இருந்தாலும் நிலத்தில் போட்டு எப்படி வந்துடுவானா? இல்லையே, விவசாயத்தினுடைய விதைய நெல்லை ஒரு ஏதோ கடலை ஏதோ போடலாம், சும்மா அந்த நிலத்தில் போட்டு அந்த வரலாம் போட, ஏதோ பூமிக்கு இருக்குது அதை போட்டு வந்தேன், அப்படியே இல்லை, அப்படி செய்ய மாட்டானே. அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டான் பாருங்கள். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னாலே போதும். ஆண்டவரிடத்திலிருந்து தான் வந்து விரும்புகிறேன் இருந்து தான் ஆண்டவரிடத்தில் தான் வருகிறது நான் விரும்புகிறேன் பாருங்கள். கொடுக்கத்தான் நான் அவர்கிட்ட இருந்தால் வருகிறது என்று தான் நான் விரும்புகிறேன். நான் ஒன்றும் எதிர்பார்க்க இல்லைன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட தான் வருது, ஆனால் சிலவர் சொல்லுவாங்க இல்லை நான் ஒன்றும் எதிர்பார்க்கல, அப்படியே கொடுத்துட்டு வந்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் எதிர்பார்க்கிறேன்,
உங்களை போல தான் அதிகமாக சிலவர் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நமக்கும் கர்த்தர் எதிர்பார்க்காம கொடுக்க சிலர் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி. அப்படி ஒரு இணைப்பிரியாமல் வச்ச பிறகும் நானும் அப்படி தான் பாருங்கள், கொடுக்கறனாலும் அப்படி கொடுத்துட்டு வந்துடுவேன். கொடுத்துட்டு வந்த பிறகு அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லியிருக்கே. சிலவர் நீங்களும் அதே மாதிரி நானும் அதே மாதிரி சும்மா ஒன்றும் இல்லாமல் கொடுத்துட்டு வந்தோன்னா அதில் ஒன்றுமே இல்லையே. எதிர்பார்க்கணும் பாருங்க. அவர் சொல்லுகிறார், கொடுப்போம் போதே ஞாபகம் வைத்துக்கோ, உனக்கு கொடுக்கப்படும். தேவன் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை கொடுக்குறார். நீ கொடுக்கும்போதே உனக்கு திரும்ப கொடுக்கும். அப்போ இப்போ ஒருத்தர் ஆளுக்கு நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குறான்னு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. எத்தனை மணிக்கு அங்கே சார் வரணும், எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் தருவீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு தானே போகிறீங்க. கொடுக்குறேன்னு அவர் ஒரு சூழ்நிலையில் வந்துட்டாருன்னா நீங்கள் எதிர்பார்க்கீங்க இல்லையா? எதிர்பார்க்காம அங்கே கொடுக்குறதுங்கிறது சம்மந்தமே இல்லை. ஆகல் தேவன் இப்படி தான் இணை பிரியாமல் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார் தேவன். அதன் அடிப்படையில் நாம் செய்யும் பொழுது என்ன நடக்கணும்? சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கான், பெருக விதைக்கிறவன் சிறுவான். கொடுக்கிறதை பெற்றுக்கொள்கிறதையும் அந்த மாதிரி ஒரு லிங்க் பண்ணிவிட்டார். இது தேவனுடைய பிரமாணம். விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். விதைப்பு என்கிற யாருமே விதைக்குன்னு மட்டும் யாருமே பேச மாட்டாங்க. விதைப்பு அறுப்புங்க தான் பேசுவாங்க. விதைச்ச உடனே அறுவடை. விதைச்சா சும்மா போட்டு வந்தோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. விதைப்பு அறுப்பு இரண்டுமே ஜாயிண்டாக தான் இருக்கும் பாருங்கள். அதை தனியாக பிரிக்கவே முடியாது. இணை பிரியாத விதத்திலே கர்த்தர் பிரமாணத்தை வைத்து விட்டார். தசபாகம் பாருங்கள். அவர் சொல்கிற தசமாத்தை என்னென்ன பண்டை சாலையில் கொண்டு வா, நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உனக்கு தருவேன், என்னை சோதித்து பார் என்று சொல்கிறார்ல. அதே போல் நீதிமொழிகள் 3:9 போட்டிருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா விலை முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாருங்க. கர்த்தருடைய பிரமாணம் இதுதான் சத்தியம். ஆவிக்குரிய போதனை பாரு. சிலவங்க அப்படி இல்லை கொடுக்காண்டா அப்படியே ஆவிக்குரிய போல தோன்றினாலும் பாருங்கள் அப்படி தான் யோசிப்பாங்க, இது தப்பு அப்படின்னு சொன்னேன். ஆனால் கரெக்டாக ஆனால் பேசும்போது கரெக்டாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை பற்றி இதுதான் கரெக்ட். நான் காணிக்க கொண்டு வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கொடுக்கிறேன். சில பேர் இப்படி சொல்கிறது பெரிய கரெக்டாக இருக்கும், ஆவிக்குரிய மாதிரி தோணும். இல்லை கொடுக்கக்கூடாது கர்த்தருக்கு அப்படி எல்லாம் வந்துன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, கொடுத்துடணும். அப்படி 10% வந்துச்சுன்னா அப்படியே கொடுத்துட்டணும். ஒன்றும் நீ எதிர்பார்க்கக்கூடாது, கர்த்தர்கிட்ட இருந்து நீ ஒன்றும் எதிர்பார்க்க. அப்படியா? கர்த்தர் பிரமாணத்தை அப்படியே வச்சுட்டாரா? இணை பெரியாமல் வச்சிருக்கிறார் பாருங்க. எனக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் நான் எப்படிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கை இப்படி யோசிக்கணும். வாழ்க்கையிலே வழி வாசல் திறக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பொருளாதாரத்தை எப்படி பெருக உண்டாக வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன் என்பதை மனதில் வைத்து நான் கொண்டு வருகிறேன். இப்படி தான் நீங்கள் கொண்டு வரணும். திரும்ப நான் சொல்றேனே, நம்முடைய வாழ்க்கையிலே வழிவாசல் திறக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பொருளாதாரத்தில் நான் எப்படி பெருக உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்பதில் மனதில் வச்சு நான் இதிலிருந்து நான் பெருக வேண்டும் மனதில் வைத்து கொண்டு தான் நீங்கள் வரணும். அதில் தப்பே கிடையாது. நான் கொண்டு வரும்போது கர்த்தரை பாருங்கள், அதான் சொல்லுற உன் முதல் பணலாம் கணம் பண்ணுங்கிறேன்னு சொல்லுதில்ல நீதிமொழியில் 9:10 9:10 பாருங்கள். திராட்சரசம் அதுக்கப்புறம் பாருங்கள் 10ஆம் வசனத்தில் அதான் ரொம்ப முக்கியம், அல்டிமேட்டு. அவர் சொல்லுவார், நீ கணம் பண்ண பிறகு என்ன நடக்கு 10ஆவதுல, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தர் பாருங்கள் கொடுத்து கனம் பண்ணால் அடுத்த செகண்டில் அவர் வேலை செய்ய பாருங்க புரண்டோடும்பா. உன் வீட்டில் உனக்கு குறைவே இருக்காது அப்படி சொல்றாரு. உன் வீட்டில் திராட்சரசம் எல்லாம் புரண்டோடும், களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும். இணை பிரியாமல் வச்சுருக்காங்க. நானாக இப்படி கொடுங்கன்னு சொல்கிறேன், பைபிளே சொல்லுது அப்படி ஒரு இணை பிரியாமல். நானும் கொடுத்துட்டு இப்படி சும்மா போயிட்டு வந்தேன்னா அதில் என்ன இருக்குது? அப்படி கிடையாது. அந்த மாதிரி இதை கேட்காதுங்க, எதிர்பார்க்க வேண்டும். தேவன் இப்படி தான் வச்சுருக்காரு. அது கனம் பண்ணும்போது அடுத்தால அது சொல்லுதாரு. என்ன சொல்லுதாரு? திராட்சரசம் புரண்டோடும் என்று நான் அந்த மாதிரி எண்ணி பார்க்கிறேன். அந்த அளவுக்கு தேவன் அதை செய்கிறார் பாருங்க. நான் இவைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். அதான் சொல்கிறார், அமைக்கு குலைக்கு சரிந்து விழும்படி எழுதியிருக்கிறது பாருங்கள். அதை நான் எண்ணி பார்க்கிறேன். இப்படி எண்ணி பார்க்க எது திராட்சரசம் என் வீட்டில் புரண்டோடுன்னு எண்ணி பார்க்குறேன். அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி இப்படி நான் எண்ணி பார்க்குறேன். இப்படி உங்களுடைய உள்ளத்தை பில்ட் பண்ணணும் பாருங்கள். எனக்கு அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கப்படும், வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்கப்படும். ஆசீர்வாதம் இடங்கொள்ளாமல் போக மட்டும் என் மேல் வந்து விழட்டும், என்னை அது மேற்கொள்ளட்டும், என் மேல் வந்து பலிக்கட்டும், என் களஞ்சியங்கள் நிரம்பட்டும், திராட்சரசம் புரண்டோடட்டும். அப்படி நீங்கள் பாருங்கள், அப்படி எதிர்பார்க்கணும். கொண்டு வரும்போது கர்த்தர் முன்பாக நிற்கும்போது இந்த மாதிரி காரியத்தை பேசணும்.
தேவனுடைய பிரமாணங்களை நம்ம மதிக்கணும். அந்த தேவனுடைய பிரமாணத்தை மதிக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஏற்றே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ பெருகும்படியாக வைத்திருக்கிறேன். பெரிய பெரிய மற்றவங்க மாதிரி பெரிய ஞானி மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்படி இல்லை கொடுத்துட்டு வந்துடணும், இல்லை எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், இப்படிலாம் பேசக்கூடாது. நான் எதிர்பார்க்க மாட்டேன், கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படிலாம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நான் அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தர் சொல்கிறார் நீ எதிர்பார்க்காதன்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் தான் எதிர்பார்ப்பே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருடைய பிரச்சனை என்னென்றால் எதிர்பார்ப்பே கிடையாது. பணத்தை கொடுத்து, ஆனால் உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த மாதிரி சத்தியம் விளங்குறதே இல்லை. பணத்தை சிலவங்க கொடுத்துட்டு அதை பற்றி பேசுகிற கர்த்தருக்காக கொடுத்தாச்சு, முடிஞ்சு. ஆனால் இந்த நாவிலிருந்து எப்படி வரும்? இந்த பொருளாதாரத்தில் நான் விதைக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை திறனை மாறணும். அதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என் வீட்டில் களஞ்சியங்கள் நிறைமூடும், என் வீட்டில் திராட்சரசம் புரண்டோடணும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என் மடியில் கொட்டுவார்கள். இப்படிலாம் உங்களுடைய உள்ளத்தை தேவனோடு பில்ட் பண்ணணும் பாருங்கள். கொடுக்கறது, அதை கொடுக்கும் பொழுது அது கொடுக்கப்படுங்கிறது லிங்கோட வச்சுக்கிடணும். நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, விதையை விதைக்கிறேன், அதற்கான பலன்கள் என் வீட்டில் திராட்சரசம் புரண்டோடுன்னு எனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, அதற்கான இதெல்லாம் எனக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் வரணும் பாருங்கள். போதனை போதனை சில விஷயங்கள் தவறாக கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால தான் உங்களுடைய விதையை குறிப்பிட்ட கர்த்தருடைய நடப்புக்கும்படியாக, ஒரு குறிப்பிட்ட தேவைகளை சந்திக்கும்படியாக ஒரு ஏம் பண்ணி அந்த நோக்கத்தை கொடுக்கும்போது, அந்த விசுவாசத்தோடு கொடுக்கும்போது உள்ளத்தில் பெரிய அளவில் விசுவாசம் கிளம்புகிறது. ஒரு நோக்கத்தோடு நீங்கள் கொடுக்கும்போது விசுவாசம் அங்கே இடத்துல கிளம்புது பாருங்கள். விசுவாசம் எங்கே கிளம்புது பாருங்கள். பிரச்சனை என்ன? தவறான போதனை கேட்டதுனால அது அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை முன்னேறி போக முடியாமல் போயிடுது பாருங்கள். எனக்கு நடக்கும் என் தேவைகளை சந்திக்கப்படும் இப்படி என்று விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் கிளம்ப ஆரம்பிக்குது. எனக்கு நடக்கும், நான் கொடுக்குறேன், எனக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே வந்துடுது. அப்படி கொடுக்கப்படுகிற என் பணம், அந்த விதை என்னுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டும் வருவதற்கு ஒரு பெரிய வாசல் போல் ஆகிவிடுகிறது பாருங்கள். விதையாக இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சு நீங்கள் விதைக்கும் போது இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகிறது பாருங்கள். எனக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிறது. விவசாயி போல ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள வருகிறது. கையில் இருக்கிறதை வைத்து எடுத்துக்கொண்டு என்று சொல்லும் பொழுது அப்படி கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. சில மனம் விட்டுறாதா அப்படின்னு சொல்லுது. அப்படி மனம் தோணுகிறது, கையில் இருக்குது விட்டுறாதா அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், ஆனால் என் மனம் இந்த மனம் தாண்டி, இந்த மனம் சொல்லுகிறது கையில் இருக்கிறது விட்டுறாதா அப்புறம் போயிடும் அப்படின்னு இந்த மனம் சொல்லும் பாருங்கள். இந்த நெகட்டிவான எண்ணங்கள் நிறைய தோட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். உன்ட்ட இருக்கதான் கொஞ்சம் நான்ப்பா கொடுத்துறாத அப்படின்னு சொல்லும். கையிலிருந்து விட்டுறாத, ரிலீஸ் பண்ணிடாதன். ஆனால் இதான் ரொம்ப முக்கியம். என் மனம் அதையும் தாண்டி விசுவாசம் ஒன்று இருக்கிறது. எது? தேவனோடு பாருங்கள். அது சொல்லுகிறது கையில் இருக்கிறதை ரிலீஸ் பண்ணு. கொடுக்கும் பொழுது அப்பொழுது உன் கையில் இல்லாதது, இதுவரை நீ கற்பனை கூட பார்க்கக்கூடாத அளவுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வரும். அதுதான் விசுவாசம். எப்போ நீ கையை ரிலீஸ் பண்ணும்போது, இதெல்லாம் இல்லை, கர்த்தர்கிட்ட இருந்தால் எனக்கு வந்துச்சு, கர்த்தர் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்திருக்கிறார், ஆகையால் நான் இதை விசுவாசிக்க போகிறேன். மனம் சொல்லும் இந்த மாதிரி, முதல்ல அது இப்படி தான் வரும், எண்ணமே அப்படி தான் வரும், எது கொடுக்காத அப்படின்னு சொல்லி. ஆனால் எண்ணங்கள், தேவன் தந்த அந்த பணத்தை விதையாக எண்ணி இப்படி தான் நீங்கள் விதைக்கணும். அது என்னத்துனா அதுதான் விசுவாசம். அதுதான் கொடுக்கிறதின் மேன்மை. இப்படி கொடுக்கும் பொழுது தான் ஒரு மேன்மை. நீங்கள் இப்படி ஆவிலே விசுவாசத்திலே இதெல்லாம் தூண்டப்பட்டு, இந்த ஆவில் இந்த மாதிரி விசுவாசத்திலே நாளுக்கு நாளாக இந்த மாதிரி தூண்டப்பட்டு தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை கேட்டு நிமித்தமாக உள்ளத்தில் நீங்கள் தூண்டப்படும், ஏவப்பட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இப்படி ஒரு காரியத்தை செய்யும்போது அதைவிட ஒரு அருமையான நேரம், ஒரு சனப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. இந்த மாதிரி கேட்கணுங்க. பாருங்கள், நீங்கள் எத்தனை பேரை தெரியாது, விதைப்பார்ப்பு தெரியாது, ஆனால் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் தெரியாது. நிறைய ரகசியங்கள் இருக்குது இந்த பைபிளில். அதை நீங்கள் கேட்க தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நானும் அப்படி தான் எத்தனை விதமான கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏண்டா இப்படி செய்யறதுனால நம்முடைய பணங்கள் நம்ம விட்டு போய்கிட்டே இருக்குது. கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, நம்முடைய கையிலிருந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது நமக்கு இல்லாதது என்னது
முடியாது ஏப்பா என்ற நான் போகுது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒன்று இருக்கு. ஆனால் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா களஞ்சியங்கள் நிறையுது, திராட்சரசம் புரண்டு ஓடுகிறது. அது தேவனுடைய அந்த பிரமாணம் அங்கே வேலை செய்கிறது அந்த வீட்டில். கொடுக்கும் பொழுது தான் அந்த வீட்டுக்குள்ளே வேலை செய்யுது அந்த வீடை இடம் பாருங்க. அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது பாருங்க, அதே மாதிரி தான் எலிசா சொல்லுகிற அந்த காலத்தில் பாருங்க, அந்த விதவை பொண்ணு சொல்லுவார்ல, நீ எனக்கு முதல்ல கொண்டு வா. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் ஜீவனை முன்னிட்டு சொல்லுகிறேன், உன் வீட்டில் மாவு என்ன முதல்ல நீ கொண்டு வா. அவர் சொல்லுது அந்த பர்பஸ், நீ இந்த நோக்கத்தை கொண்டு வா. நான் கொடுக்கும் பொழுது உனக்குடைய அந்த விசுவாசத்தை வச்சுக்க, கண்டிப்பாக என் வீட்டில் மாவு என்ன குறையாது. இந்த விசுவாசத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு கொடு, அந்த நோக்கம், அந்த பர்பஸ், அந்த நோக்கத்துக்கூட கொடுக்கும் பொழுது அவர் சொல்ல மாவு எண்ணெயும் குறையவே கிடையாது. அந்த வீட்டில் அவர் குறைவே இல்லை. அவங்க பஞ்சம் இருந்துச்சு, ஆனாலும் அவங்க வீட்டில் குறையாமல் அவங்க சாப்பிட்டாங்க. அவர் சொல்கிறார், ஒரு நோக்கத்தோடு கொண்டு வா, கொண்டு வரும்போது அது குறையவே குறையாது. மறுபடியும் சொல்லுகிறேன், நோக்கத்தை ரொம்ப முக்கியமாக வைக்கணும். தேவனுக்கு முன்பாக நோக்கத்தை வைக்கணும். ஏன்னா அவர் அப்படி தான் பிரமாணத்தை வச்சு கொடுங்கள். அப்பொழுது கொடுக்கும் பொழுது நீங்கள் எந்த அளவு விதைக்க போகிறீங்களோ, என்னுடைய தேவைகள் எவ்வளோ சந்திக்கிறது, கர்த்தாவே உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறேன், நான் இந்த பணத்தை உம்மிடத்தை அண்டையில் விதைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் விதைகளாக நீங்கள் விதைக்கும் பொழுது அது உங்களுக்கு பலனை கொடுக்கிறது. பாருங்கள், இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்ல இன்றைக்கி பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு கொண்டிருக்கேன். நீங்கள் ஒரு வேலை கஷ்டத்தில் இருக்கலாம், ஒரு வேலை உங்களுக்கு பாருங்கள் துன்பத்தில் இருக்கலாம், கொஞ்சத்தில் கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய கடைசி காசாக என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம், இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு. இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த ஊழியத்துக்காக நான் செய்கிற இந்த ஊழியத்துக்கு நீங்கள் விதைக்க முதல்ல ஆரம்பிங்க. கொஞ்சமாக நீங்கள் விதைப்பு அறுப்புங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நோக்கம், தேவனே நான் இந்த ஊழியத்துக்கு ஒரு செய்கிற ஊழியத்துக்கு நான் விதைக்கப் போகிறேன், இதன் மூலமாக நான் பெருக்கத்தை நான் என்னுடைய பொருளாதாரத்தை, என் வீட்டினுடைய எல்லாத்தையும் சந்திக்க அதெல்லாம் நான் சந்திக்க வேண்டும். ஆக இந்த இடத்துல நான் விதைக்கப் போகிறேன்னு சொல்லி நீங்கள் முதல்ல விதைக்கும் பொழுதுதான் அதனுடைய தேவனுடைய பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். காசு எண்ணி கொண்டு இருக்க, நீ கொஞ்சம் தான் காசுன்னு எண்ணிக்கணும். இது அற்புதத்தின் நேரமாக இருக்குது. இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே நான் சொல்லுகிறேன், இதை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உள்ளத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிறார். விட்டுறாத விதைப்பறுப்புங்கிறத. விசுவாசத்தில் செயல்படுங்கள். இந்த விசுவாசத்தில் செயல்படுங்கள். அது பணத்தை விதையாக பார்த்து பெரிய விசுவாசத்தோடு கர்த்தரை எதிர்பார்த்து விதைக்கும் போது பெரிய பெருக்கம் உண்டாகிறது. கஷ்டப்படுபவர்கள் மட்டுமல்ல, நல்லா இருக்கிறவர்களும் நீங்கள் பெருக முடியும். எப்படி? இந்த விதைப்பறுப்பை புரிஞ்சு கொள்ளும்போது அதை எப்போதும் செய்ய வேண்டும். பெருக்கம் எதிர்பார்த்து கொடுக்க வேண்டும். பெருக்கத்தை நம்ம எதிர்பார்த்து கொடுக்க வேண்டும். பாருங்கள், பெருக்கத்தை எதிர்பார்க்க வேண்டும். விசுவாசத்தில் பெருகு கொண்டே செய்ய வேண்டும். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதில்? பொருளாதாரத்தில் விசுவாசத்தில் பெருக வேண்டும். பொருளாதாரத்தில் பெறுவதற்கு விசுவாசத்தில் பயிற்சி வைக்க வேண்டும். விசுவாசத்தில் ரொம்ப பயிற்சி வைக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் பயிற்சிக்கணும். தேவன் எனக்கு இருக்கிறார், பெருக்கத்தின் தேவன் இருக்கிறார். நான் இவர் கொடுத்த இந்த சத்தியத்துக்காக நான் விதைக்கப் போகிறேன். இவர் கொடுத்த அந்த சத்தியம், அவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், பணத்தை நீ விதையாக விதைக்கும் பொழுது நீ எதிர்பார். உங்கள் வீட்டில் உங்களுக்கான நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், பணப்பிரச்சனை இருக்கலாம். தேவனே நான் கொடுக்குற இந்த ஊழியத்துக்கு என்னுடைய பணப்பிரச்சனை பற்றாக்குறை எனக்கு நிறையா இருக்குது, என்னுடைய சந்திப்புகள் நிறையா இருக்குது, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், என்னுடைய சந்திப்புகள் நிறையா இருக்குது. அதற்கு நான் என்ன செய்ய? அதற்கான பலனை நான் இப்பொழுதே அண்டையில் நான் விதைக்கிறேன். அதனுடைய பலன், அதற்கான தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். இந்த விதையாக நான் பணத்தை விதைக்கிற இந்த பணத்தின் நேரத்தை எனக்கு பெருக்கத்தை தருகிற இந்த தேவன் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விதைக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். நீங்கள் செய்து பாருங்கள். விசுவாசத்தில் வளர்வது என்றால் இதுதான். செய்து பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய அந்த பிரமாணம், தேவன் என்னை சோதித்து பார் என்று சொல்கிறார். அந்த சோதனை இந்த நிமிஷம், இந்த சனப்பொழுதிலே நீங்கள் தேவனுக்காக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் கண்டிப்பாக மாறும். அது நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் முதல்ல அந்த நேரத்தை அந்த தேவனுக்காக ஒதுக்கும் பொழுது, இந்த தேவனுடைய இந்த நேரம், இந்த விதையை நீங்கள் புரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு இந்த விதைப்பை நீங்கள் விதைக்கும் பொழுது அறுவடையை தேவன் தருகிறார். தேவன் அறுவடையை எவ்வளோ தருகிறார்? நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று. இந்த 1000 மடங்குடைய வாழ்க்கையில் வேணும் என்று நீங்கள் விருப்பம் இருக்குது. ஆனால் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீர்கள், சத்தியத்தை அறியவில்லை. இப்பொழுது நான் கொடுக்க சத்தியத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். அதான் நான் முதல்ல சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறுவதென்றால் இப்படி தான். இந்த தேவன் இந்த விதைப்பறுப்பதை எதிர்பார்ப்போடு வா அப்படி சொல்லுகிறார். நான் விதைக்கிறேன், என்னுடைய பொருளாதார சந்திப்பு எனக்குள்ள வேணும். நான் செய்கிறது அது நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திலே அது திராட்சரசம் புரண்டோடும், களஞ்சியங்கள் நிரம்பும்.
நான் தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு சொல்கிறேன். நீங்கள் விதைக்கும் பொழுது ஒரு குறை இருக்க உங்களுடைய வாழ்க்கை திறன் கண்டிப்பாக நீங்கள் பலன் பெற்று சந்தோஷமாக வாழ தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் பொருளாதார செழிப்பு குறித்து நாம் இன்னும் அதிகமாக பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.